Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு அரை கப் கடலை பருப்பும் அரை கப் சுகர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் கடலைப்பருப்பு வந்து நம்ம தண்ணி விட்டு 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 hours ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி இது மாதிரி வந்திருக்கும். அடுத்து அரை கப் சுகர் எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு சுகர் எடுக்கணும். அடுத்து முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சு ட்ரை ஆக்கி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் காஞ்ச உடனே அதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். முந்திரி பருப்பு பாதி வெந்த உடனேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திராட்சையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். திராட்சை வந்து நல்லா பால் மாதிரி அழகாக உப்பி வந்திருக்கு. அது மாதிரி வந்த உடனேயும் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்துட்டு அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த பேஸ்ட் வந்து அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பேஸ்ட்டாக இருக்குது. அது நல்லா அந்த பவுட்ரு மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெய் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறவங்கன்னா இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு அது நல்லா பவுட்ரு ஷேப்பில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு எப்போவுமே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அது வந்து நல்லா கலர் மாதிரி கரிஞ்சிடும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது வந்து சூடு ஆறின உடனேயுமே, ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இந்த கட்டியில் போகிறதுக்கு வேண்டி சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி மட்டும் அடித்து அதை எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இதே மாதிரி எடுக்கணும். இதை பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து ஃபேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்து அதில் அரை கப் தண்ணி விட்டு நம்ம இப்போது சர்க்கரை பாகு காய்க்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு, சர்க்கரை தண்ணி. அதில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். நான் இதில் வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப கலராக வேணும்னா ஆரஞ்சு கலர் இல்லைன்னா எல்லோ கலர், ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போது சர்க்கரை நல்லா பாகு காய்ச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, திராட்சையும் அதிலே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்மளால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற அளவு அந்த சூடு வந்த உடனே கையில் வந்து நம்ம நெய் தடவிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நிறைய சேர்த்துருக்கேன். அதனால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ணாதனால இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற லட்டு மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.